Exercise 1.1, find the adjoint of the following. In exercise first sum என்ன கண்டுபிடிக்க போறோம்னா adjoint கண்டுபிடிக்க போறோம். adjoint ஓட short form தான் நம்ம என்ன எழுதுவோம்னா adj. that is adjoint ன்னு இத pronounce பண்ணுவோம். adjoint a, adjoint b, adjoint c என்ன எழுதுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி. இந்த exercise ஃபுல்லாவே இந்த adjoint கண்டுபிடிக்கிறது கம்பல்சரியா தேவை. So first sum நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. 2/2 மேட்ரிக்ஸ் ஒன்னு, 3/3 மேட்ரிக்ஸ் ஒன்னு. 2/2 மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கும். அதாவது இப்படி வரது எல்லாமே வந்து ரோ, இப்படி வரது எல்லாமே காலம். here 2 rows and 2 columns. 2 rows 2 columnsக்கு ஈஸியான வே இருக்கு. 3 rows 3 columnsக்கு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -3 4 6 2. இங்க a கொடுத்திருந்தாங்கன்னா a ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்படி கொடுக்கலனா லெட் போட்டுட்டு a போடணும். அதாவது அசம்ப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் a equal to. They have given the value. We are assumption a equal to -3 4 6 2. a11. What is meant by a11? First row first column. One first போடுறது row. அடுத்த நம்பர் column. அதாவது first row first column. Next one வந்து first row second column. First row second column. இது வந்து first row second column. Second row first column, second row second column. Once again I'll repeat, a equal to -3 4 6 2. This is first row first column. அதனால 1 1. This is 1 2. Next 2 1 2 2. Next வந்துச்சுனா 3 1 3 2. இந்த காலம் வந்துச்சுனா என்ன பண்ணுவோம்னா 1 3 2 3 and so on. Now first sum, இதுக்கு பேர் leading diagonal சொல்லுவோம். இதுக்கு பேர் leading diagonal. First diagonal நான் என்ன செய்றேன்னா நம்பர்ஸ் சேஞ்ச் பண்றேன். interchanging a22 and a11. இதை இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்ப 2 வந்து எங்க போய்டும்னா மேல போய்டும். இந்த -3 வந்து கீழ வந்துரும். So 2 -3. And then sign changing a12 and a21. இத வந்து என்ன பண்றேன்னா sign change பண்றேன். sign changing a12 and a21. இது sign change பண்ணா பிளஸ்ல இருக்கிறது என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். இங்கேயும் பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடும். in case மைனஸ்ல இருந்துச்சுனா பிளஸ் ஆயிடும். So that's all. 2/2 matrix na just one step தான். leading diagonal வந்து first diagonal வந்து நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இங்க இருக்க நம்பர் மேல போய்டும், மேல இருக்க நம்பர் கீழ வந்துரும். இங்க அடுத்த diagonal என்ன ஆயிடும்னா சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். பிளஸ் இருந்ததுனா மைனஸ், மைனஸ் இருந்ததுனா பிளஸ். that's all. adjoint a for the first subdivision. in case 3/3 matrix கொடுத்திருந்தாங்கன்னா அதுதான் செகண்ட் சப்டிவிஷன். 3/3 matrix இது ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. 2/2 matrix. செகண்ட் சப்டிவிஷன் வந்து 3/3 மேட்ரிக்ஸ். அதாவது 3 rows இருக்கா பாருங்க. 1 2 3 1 2 3 3 rows and 3 columns. So first a equal to, let இங்க a கொடுக்கலாம். let a equal to 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இத எழுதிக்கங்க சைடுல. இல்ல क्वेश्चनக்கு மேலயும் எழுதலாம். that is our wish. plus first எப்பவுமே பிளஸ்ல தான் வரும். plus minus plus minus plus minus plus minus plus. இதை எழுதுனாதா கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். கோஃபேக்டர் is nothing but adjoint a கண்டுபிடிக்கிறதுக்கு தான். adjoint கோஃபேக்டர்ஸ்னா அப்படியே விட்டுருவோம். adjoint aன்றதுனால கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ் பண்றது தான் adjoint a. ஃபர்ஸ்ட் adjoint a கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன இருக்கு? பிளஸ். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இத பேஸ் பண்ணி தான் மத்த சம்ஸ் எல்லாமே. So first plus போட்டாச்சு. இந்த நம்பர் எல்லாம் இப்ப செலக்ட் பண்ண கூடாது. டிட்டர்மினன்ட்ல வரும்போது தான் நம்பரை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம adjoint கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால இந்த சிம்பிள்ஸ் மட்டும் தான் நமக்கு கம்பல்சரியா தேவை. சிம்பிள்ஸ் தான் தேவை. So first plus போட்டாச்சா? first plus போடும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். once again this column and this row. அப்ப ரிமைனிங் நம்பர்ஸ் நமக்கு என்ன இருக்கு? 4 1 7 2. So 4 1 7 2. அதை எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் என்ன இருக்கு? மைனஸ். மைனஸ் போட்டாச்சு. இப்போ இந்த காலம் இந்த ரோ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு? 3 1 3 2. So you take and write what are the values you are getting. Next symbol is plus. plus போட்டு எந்த சிம்பிள் எடுக்கிறீங்களோ அந்த காலத்தையும் அந்த ரோவையும் கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்க பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா
3 4 3 7 அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் கண்டினியூஸா எல்லாம் எழுத கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ரோக்கு வந்துடணும். அடுத்த ரோ என்ன இருக்கு மைனஸ், அதை வெளியே போட்டுக்கணும், சைனை வெளியே போட்டுக்கணும். ஸோ மைனஸ் வெளியே போட்டாச்சா. இப்போ இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோன்னா நமக்கு என்ன இருக்குது 3 1 7 2 3 1 7 2. நெக்ஸ்ட்டுக்கு ப்ளஸ் ப்ளஸ் போட்டாச்சா. இதையும் இதையும் க்ளோஸ் பண்ணணும். அப்போ க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு மீதி என்ன இருக்குது 2 1 3 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டுக்கு மைனஸ் மைனஸ் வரும்போது இந்த இதுல இருக்குது. ஸோ இதையும் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பெண்டிங் என்ன இருக்குது 3 4 3 7. இதை சாரி இது செகண்ட் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இதையும் இதையும் க்ளோஸ் பண்ணணும். இதையும் இதையும் க்ளோஸ் பண்ணும்போது 2 3 3 7. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளஸ் ப்ளஸ் போடும்போது இதுவும் இதுவும் க்ளோஸ் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 3 1 4 1. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைனஸ், இங்கே மைனஸ் போடுறோம். அப்போ இதுவும் இதுவும் க்ளோஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 1 3 1. நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ், இந்த ப்ளஸ் இதுதான். ஸோ இதுவும் இதுவும் க்ளோஸ் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது 2 3 3 4. ஹோல் டிரான்ஸ்போஸ் கம்பல்சரியாக டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது அட்ஜாயிண்ட் ஏவே கிடையாது. அட்ஜாயிண்ட் ஏன்னா கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணுறது தான் என்னதுன்னா அட்ஜாயிண்ட் ஏ. கோஃபேக்டர்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா தனித்தனியாக கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் எழுதிட்டு இந்த ப்ராக்கெட் தனியாக கண்டுபிடிப்போம். கோஃபேக்டர்ஸ் அது 11th போட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில். இதில் வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதை டிட்டர்மினன்ட் மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8. வெளியே சிம்பிளை எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும். அந்த சைன்ஸ் என்ன இருக்கோ அந்த சைன் அப்படியே வரணும். ஸோ 4 2s are 8. மிடில் எப்பயுமே டிட்டர்மினண்ட்டுக்கு மைனஸ் சைன் வரும். மிடில் எப்பயுமே மைனஸ் சைன். ஸோ 1 into 7 7. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படி 3 2s are 6. 1 3s are 3. நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 7s are 21. 4 3s are 12. முடிஞ்சிச்சு. Next you move for the second row. 3 2s are 6. 1 7s are 7. In middle always the minus sign should come. If it is here minus sign is there, this minus and formula minus should be, you can take it as minus into minus plus. இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். பட் இது எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. டிட்டர்மினன்ட் உள்ள பாருங்க, டிட்டர்மினன்ட் வெளியே இருக்க சைன் ஆஸ் இட் இஸ் போட்டுருங்க. ஸோ 3 2s are 6 ஆயிடுச்சு. 1 7s are 7. மிடில் மைனஸ் சைன். 2 2s are 4. மிடில் என்ன சைன் வரணும் மைனஸ் சைன். ஸோ 1 3s are 3. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 2 7s are 14. மிடில் வாட் சைன் மைனஸ் சைன். 3 into 3 is 9. That's all. That row must be over. Next move for the third row. 3 1s are 3. Minus sign. 1 into 4 is 4. வெளியே plus as it is outside. Put the symbol what is in the before step. So minus sign. 2 1s are 2. Plus இங்கே minus. 1 into 3 is 3. Next plus. 2 4s are 8. 3 3s are 9. In middle what sign should come? Minus sign. Now you can simplify those things. Before simplifying, after multiplication, close the bracket and put the transpose. Simplify பண்ணனே bracket close பண்ணிட்டு transpose ன்னு போட்டுருங்க. இப்போ 8 minus 7 1 plus இங்க plus வருதா 8 minus 7 1 plus into plus plus 1 6 minus 3 plus 3 plus into minus minus 3 21 minus 12 9 plus 9 should come plus into plus plus 9. Next 6 minus 7. 6 plus 7 நம்ம subtract பண்ணோம்னா minus 1 வரும். Already here minus. So minus into minus plus. So plus 1. Next 4 minus 3 1. Plus 1 should come. Next 14 minus 9 5. Plus 5 வரும். So plus into minus minus 5. Next one 3 minus 4 minus 1. Plus into minus minus 1. Next one 2 minus 3 minus 1. Minus into minus plus 1. Next one 8 minus 9. 8 minus 9 is minus 1. Plus in, sorry 8 minus 9 minus 1 plus into minus minus 1. Now put the transpose. Now we want to find out the adjoint A. So இதை transpose பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது adjoint A. So transpose. Transpose is nothing but இந்த காலம் எல்லாமே என்னவா மாறிடும்னா ரோ, இல்லைன்னா ரோ எல்லாமே காலம் மாறிடும். ஏதாவது ஒன்று தான் சேஞ்ச் பண்ணுவோம். whether you can change it as row
otherwise column. I am changing the column. So in the 1 1 minus 1 row by 1 1 minus 1, next one minus 3 1 1, next one 9 minus 5 minus 1. Once again I will repeat the second subdivision 3 by 3 matrix. First you can take it as A and then put the symbol in the rough column or anywhere else, or ப்ராப்ளத்திலே போட்டுக்கிறதாலும் போட்டுங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட்டுக்கு வந்து இந்த சிம்பிளை வச்சு க்ளோஸ் பண்ணி எழுதிடுங்க கோஃபேக்டர்ஸ். ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் this outside symbols as it is you can represent in the next step. You do the determinant in the determinant box. 4 2s are 8, 7 1s are. In middle what sign should come? Minus sign. Determinant பண்ணிட்டு வர ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் என்னதுன்னா adjoint A. எல்லா சம்முக்குமே adjoint A கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்த்தோம்னா இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன வரும்னா 1 by determinant A into adjoint A. ஸோ adjoint இனி வர இந்த எக்ஸசைஸில் நிறைய சம்பு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ரெண்டு பேசிக் மாடல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 2 by 2 matrix is very easy. You can change the leading diagonal numbers. First diagonal number change பண்ணும், second diagonal sign change பண்ணும். That's all. But 3 by 3 matrix இந்த சிம்பிளை வச்சு determinant கண்டுபிடிச்சு transpose பண்ணோம்னா வரது தான் adjoint A. That's all.